ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஐஏஎம்மோட பார்ட் டூ, ஹேண்ட்ஸ் ஆன் பார்ட் டூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎம்மோட டெஃபினேஷன் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அப்புறம் ஹேண்ட்ஸ் ஆனில் நம்ம வந்து குரூப் யூசர்ஸ் பாலிசிஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம 4 டைப் ஆஃப் சினாரியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் யூசர் டு சர்வீஸ், அதுக்கப்புறம் சர்வீஸ் டு சர்வீஸ், அதுக்கப்புறம் சர்வீஸ் டு யூசர் டு சர்வீஸ் அண்ட் கிரியேட்டிங் எம்எஃப்ஏ. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் யூசர் டு சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம ஆல்ரெடி ஹேண்ட்ஸ் ஆன் பார்ட் 1ல் வந்து பார்த்தாச்சு. ஐ மீன் எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி யூசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். கரெக்டாக அந்த யூசரை கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசரை வச்சு ஒரு சர்வீஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். அது எப்படின்னா, ரினிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்ணோம். அந்த ரினிடான்ற யூசரை ஃபுல் ஈஸி டு ஆக்சஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ரினிடான்ற யூசரால் ஒரு ஈஸி டு சர்வீஸை யூஸ் பண்ண முடியுது, கனெக்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா அந்த ரினிடா அப்படின்ற யூசருக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்துச்சு. எப்படின்னா, S3ல என்னென்னலாம் பக்கெட்ஸ் வந்து லிஸ்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்லி கிளைண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நம்ம S3 பெர்மிஷன்ஸும் கொடுத்துட்டு அதோட பக்கெட் லிஸ்டிங்கும் அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆனுச்சு. கரெக்டாக. ஸோ அந்த ஒரு யூசரால் 2 சர்வீஸை கனெக்ட் பண்ண முடிகிற மாதிரியான சினாரியோ வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி அந்த ஒரு யூசரால் எத்தனை AWS சர்வீஸை வேணாலும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி பெர்மிஷன்ஸ் வந்து பாலிசிஸ் நம்ம செட் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கான விஷயத்த நம்மளால செய்ய முடியும். ஸோ யூசர் டு சர்வீஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சர்வீஸ் டு சர்வீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சர்வீஸ் டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, AWS கன்சோலை லாகின் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ ரூட் யூசராக லாகின் பண்ணுறேன். ஸோ அதில் IAM அப்படின்ற டேஷ்போர்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா, பாலிசிஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக செட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக. அது வந்து இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ கஸ்டமைஸ்டாக ஒரு பாலிசி எப்படி செட் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாலிசின்ற அந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ளாடி போயிட்டு கிரியேட் பாலிசி அப்படின்றதுக்குள்ளாடி நம்ம கிளிக் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த சர்வீஸ்க்கான பாலிசியை செட் பண்ண போகிறோன்றத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நான் S3 அப்படின்ற சர்வீஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் நமக்கு வந்து என்ன இப்போ ரெக்குவயர்மெண்ட்னா, ஒன்லி லிஸ்டிங் பண்ணணும். ஓகேவா. லிஸ்ட் மட்டும்தான் நமக்கு பக்கெட்டை லிஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும்தான் இருக்கணும்னா இங்கே கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் ஆல் மை பக்கெட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பார்க்கறதுக்கான பெர்மிஷனை கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம்னா அதுக்கப்புறமா இங்கே நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட வேண்டியதான். அடுத்தது இதுக்கு ஒரு பாலிசிக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, S3 அப்படின்னு போட்டுட்டு ஹைஃபன் பக்கெட் லிஸ்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த பாலிசியோட நேம் நான் கொடுக்குறேன். ஸோ இதையே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, காப்பி பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டுடுறேன். அப்புறம் நமக்கு வந்து என்ன இப்போ சூஸ் பண்ணுமோ அது வந்து லிஸ்ட் ஆகுது, என்ன டைப் ஆஃப் பெர்மிஷன் நம்ம கொடுத்துருக்கோன்றது. அடுத்தது கிரியேட் பாலிசி அப்படின்னு கொடுத்துருவோம்னா இப்போ நமக்கான பாலிசி வந்து லிஸ்ட் ஆகிடும். இங்கே கஸ்டமர் மேனேஜ்டுன்றதுக்குள்ளாடி போனோம்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண பாலிசி வந்து இங்கே லிஸ்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த யூசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரினிடான்ற யூசரு. ஸோ அந்த ரினிடான்ற யூசருக்கு நம்ம என்னென்னலாம் வந்து பாலிசிஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EC2வோட ஃபுல் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆக்சஸ் கொடுக்க போகிறோம்னா, S3யோட பக்கெட் லிஸ்டிங் பாலிசியை வந்து இந்த ரினிடான்ற ஒரு யூசருக்கு வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ரினிடான்ற யூசருக்குள்ளே இருந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணலாம். இல்லைனா பாலிசி இப்போ நம்ம கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அதில் இன்னும் அட்டாச் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ பாலிசிக்குள்ளேருந்து நான் அட்டாச் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து ஆல் டைப்ஸில் கஸ்டமர் மேனேஜ்டுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு S3 பக்கெட் லிஸ்டிங்ன்ற அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம இப்போ கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷனுக்கு போயிட்டு அட்டாச் கொடுக்கணும். அட்டாச்சில் நமக்கு 2 விஷயம் லிஸ்ட் ஆகுது. ஒன்று வந்து EC2 அட்மின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக. அந்த குரூப்புக்கு நம்ம அட்டாச் பண்ணணுமா, இல்லைனா வந்து இந்த யூசருக்கு நம்ம அட்டாச் பண்ணுறோமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இந்த யூசருக்கு மட்டும்தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ அட்டாச் பாலிசி அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு கஸ்டமைஸ்டு பாலிசியை வந்து கிரியேட் பண்ணி அதை நம்ம வந்து யூசருக்கும் கொடுக்கலாம், இல்லைனா குரூப்புக்கும் கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ அதுதான் இது நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம ரோல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ரோல்ஸ் நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினாரியோவை அச்சீவ் பண்ணுறதுக்காக, ஒரு சர்வீஸை இன்னொரு சர்வீஸோட பேச வைக்கிறதுக்கு. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரோல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து பாலிசி கிரியேட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் வந்து வேற சர்வீஸோட கனெக்ட் பண்ணுறதுக்காக.
அது வந்து பாலிசிஸ். அதே ஒரு ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸை இன்னொரு சர்வீஸோட கனெக்ட் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கிரியேட் ரோல் அப்படின்ற ஆப்ஷன் நான் குடுத்துட்டு, இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரஸ்டட் என்ட்ரி டைப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து AWS சர்வீஸ் தான் சூஸ் பண்ண போறோம். ஏன்னா, நம்மளோட ரிக்வயர்மெண்ட்னா ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ரிக்வயர்மெண்ட் தான் இது. ஸோ நம்ம அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் யூஸ் கேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த சர்வீஸ் எந்த சர்வீஸோட பேச போகுது. ஓகேவா? ஸோ நான் EC2 சூஸ் பண்றேன். ஸோ EC2 அப்படின்ற சர்வீஸ் வந்து எதோட பேச போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா S3. ஸோ அதுக்கு என்னன்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்க நம்ம நம்மளோட பாலிசியை சூஸ் பண்ணணும். கஸ்டமர் மேனேஜ்டுன்றத நம்ம கிளிக் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. S3 பக்கெட் லிஸ்டிங். ஓகேவா? அதை நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் கரெக்டா? ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு அப்போ இப்போ இதுல மீனிங் என்னன்னா EC2 அப்படின்ற ஒரு சர்வீஸ் வந்து S3ய பக்கெட் லிஸ்டிங் மட்டும் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு பாலிசியை வந்து ஒரு என்ன சொல்றோம், ஒரு ரோல்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கு தான் இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த ரோலுக்கு ஒரு நேம் கேட்குறாங்க. ஸோ நேம் என்னன்னா நான் என்ன கொடுக்க போறேன்னா EC2 -S3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ EC2ல இருந்து S3ய லிஸ்டிங் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நான் லிஸ்டிங்னும் ஹைஃபன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ரோலுக்கு நான் நேம் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு EC2ன்ற ஒரு சர்வீஸ் வந்து S3ய லிஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான நான் ஒரு ரோல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கிரியேட் ரோல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ரோல்ஸ் வந்து இப்போ கிரியேட் ஆயிடும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்தோம்னா நம்மளோட ரோல்ஸ்ல இங்க எனக்கு காட்டுது பாத்தீங்களா, EC2 S3 லிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் லிஸ்டிங். ஓகே, லிஸ்டிங் மட்டும் போட்டிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து நமக்கு லிஸ்ட் ஆகுது இந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலிசிஸ் வந்து எப்படி கஸ்டமைஸ்டா கிரியேட் பண்ணி அதை அட்டாச் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து இப்போ நம்ம ரோல்ஸும் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ரோல்ஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அதாவது நம்மளோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸை இன்னொரு சர்வீஸோட பேச வைக்கணும். ஸோ நான் இன்னைக்கு கிளாஸ்ல EC2ன்ற சர்வீஸை S3யோட பேச வைக்க போறேன். ஓகேவா? அது எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் என்ன பார்க்க போறேன்னா EC2 அப்படின்ற டேஷ்போர்டுக்குள்ளாடி போறேன். போயிட்டு இன்ஸ்டன்சஸ்க்குள்ளாடி நம்ம போறோம். இப்போ நான் 2 இன்ஸ்டன்சஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? என்ன 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறேன்னா நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரு சர்வர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோல்ஸ் அட்டாச் பண்ணாம நான் கிரியேட் பண்ண போறேன். இன்னொரு சர்வரை ரோல்ஸை அட்டாச் பண்ணி கிரியேட் பண்ணி டிஃப்ரென்ஸை காட்ட போறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரோல்ஸ் அட்டாச் பண்ண ஒரு சர்வரை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா லைனக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஹைஃபன் ரோல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படின்னா இதுல வந்து நான் ரோல்ஸை அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மீனிங்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்துட்டு நான் AWS லைனக்ஸே எடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டா என்ன இன்ஸ்டன்ட் டைப் இருக்கோ T2 மைக்ரோ அதுவே எடுத்துக்கிறேன். கீபேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ண ஆல்ரெடி வச்சிருக்கேன், கிரியேட் பண்ணி வச்சது, அதை எடுத்துக்கிறேன். நெட்வொர்க் செட்டிங்கில் நம்ம எதுவுமே டச் கூட பண்ண தேவையே கிடையாது. இப்போ நம்ம வந்து SSH மட்டுமே போதும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் வந்து அந்த சர்வரை லாகின் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஹிட் பண்ணிலாம் பார்க்க போகிறது கிடையாது. அதாவது நம்ம ப்ரௌசரில் ஹிட் பண்ணிலாம் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அப்படி நம்ம பண்ணுறதா இருந்தால் தான் நமக்கு HTTPலாம் தேவைப்படும். ஸோ SSH இப்போதைக்கு இன்னைக்கு கிளாஸ்க்கு நமக்கு போதும். அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் ஸ்டோரேஜ் எல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்ல. இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு அட்வான்ஸ் டீடைல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனுக்குள்ளாடி இன்னைக்கு நம்ம போகிறோம். அதில் IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம செலக்ட் கொடுத்தோம்னா ஆல்ரெடி நம்ம இப்போ தான் கிரியேட் பண்ணோம் EC2 -S3 லிஸ்டிங். ஸோ அதனால் அது வந்து இங்கே லிஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படியோ நம்ம பண்ணலாம். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படியோ நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்கேஸ் நமக்கு இங்கே லிஸ்ட் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல இந்த சர்ச்ன்னு இருக்கிற இடத்துல நம்ம வந்து ரோலோட இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த ரோலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் ARN ஒன்று இருக்குது. இதை நம்ம காப்பி பண்ணி அதை கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணோம்னாலும் கூட அது வந்து எக்ஸாக்டா நமக்கு வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்படியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்றது மூலமா நம்ம இப்போ கிரியேட் பண்ண அந்த ஒரு ரோலை வந்து இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்றோம். எதுலன்னா நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸ்ல. ஓகேவா? நம்ம சர்வர்ல நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இங்க வந்து நான் லைனக்ஸ் ரோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ரோல்ஸ் அட்டாச் பண்றோன்றதுனால. அண்ட் வந்து நான் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் வந்து இந்த IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா அந்த ரோலை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்னா ரோல்ஸை அட்டாச் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கு.
லைனக்ஸ் ரோல்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் ரோல்ஸை நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இனி நான் அடுத்தது கிரியேட் பண்ண போகிறதுல பார்த்தீங்கன்னா நான் ரோல்ஸை வந்து அட்டாச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் நான் வெறுமனையாக லைனக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்தது அமேசான் ஏடபிள்யூஎஸ்ஸே நான் அமேசான் லைனக்ஸே நான் எடுத்துக்கிறேன். T2 மைக்ரோ எடுத்துக்கிறேன். அண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் அதையே கீப்பரே எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இது எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக விட்டுடலாம். இங்கே நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா இந்த மிஷினுக்கு நான் வந்து அட்டாச் பண்ண போகிறது கிடையாது எதை நம்ம ரோல்ஸை. ஸோ அதனால் நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வியூ ஆல் இன்ஸ்டன்சஸ்க்கு போனோம்னா நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ண 2 இன்ஸ்டன்ஸும் நமக்கு இப்போ ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ நான் வந்து ரன்னிங் இன்ஸ்டன்சஸ் என்னெல்லாம் வந்து இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்கோ அதை மட்டும் நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைனக்ஸ் ரோல்ஸ் அட்டாச் பண்ண மிஷின் வந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதோட ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து புட்டி அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோஸ்ட் நேமில் நம்மளோட ஐபி அட்ரஸ் இதை கொடுத்துட்டு எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷனில் எஸ்எஸ்ஹெச்சில் ஆத்தென்டிகேஷனில் க்ரெடென்ஷியல் அப்படின்ற ஆப்ஷனில் ப்ரௌஸ்க்கு போயிட்டு லைனக்ஸ் 2ன்றது தான் நம்ம வந்து வச்சுருந்த அந்த கீபேர் அதை கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தோன்னா இப்போ என்னன்னா நம்ம வந்து ரோல்ஸ் கிரியேட் பண்ண அந்த ஒரு சர்வர் வந்து நம்ம லாகின் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ லாகின் பண்ணுறதுக்கு வந்து EC2-யூசர் கொடுத்தோன்னா இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு. இதை நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கலர்ஸில் போயிட்டு யூஸ் சிஸ்டம் கலர் கொடுத்துக்கிறேன். அப்பியரன்ஸில் கொஞ்சம் கூட நான் வந்து பெருசாக்கிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸை வந்து கொஞ்சம் கூட பெருசாக்கிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த லைனக்ஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோல்ஸ் அட்டாச் பண்ணது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம அடுத்த மிஷினையும் லாகின் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே லைனக்ஸ் வெறுமனையாக ரோல்ஸ் அட்டாச் பண்ணாத மிஷினும் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதோட பப்ளிக் ஐபியை நான் காப்பி பண்ணிட்டு அதையும் நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எஸ்எஸ்ஹெச்சில் ஆத்தென்டிகேஷனில் க்ரெடென்ஷியலில் ப்ரௌஸ்க்கு போயிட்டு நம்ம ப்ரைவேட் கீயை போட்டுட்டு ஓப்பன் கொடுத்தோன்னா இதுவும் நமக்கு இப்போது லாகின் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. EC2-யூசர் இதுதான் யூசர் நேம். என்டர் கொடுத்தோன்னா பாஸ்வேர்ட் அதுவே வந்து ஃபெச் அவுட் பண்ணி பார்த்துட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம லாகின் ஆயாச்சு. இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஃபாண்ட் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்பியரன்ஸ்க்கு போயிட்டு ஃபாண்ட் சைஸில் போயிட்டு 14 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோல் அட்டாச் பண்ணாதது, ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிறது ரோலை அட்டாச் பண்ணது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே AWS என்டர் ஸ்பேஸ் AWS ஸ்பேஸ் S3 ஸ்பேஸ் LS அப்படின்னு ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே பாருங்களேன் எனக்கு லிஸ்ட் ஆயிடுச்சு. நான் 2 பக்கெட் வந்து என்னோட S3ல வச்சிருக்கேன். நான் இப்போ வந்து என்னோட S3 ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த இடத்துல S3ன்றத நான் வந்து எடுக்கிறேன். அந்த டேஷ்போர்டை எடுத்துட்டு இங்கே வந்து நான் என்கிட்ட என்னென்ன பக்கெட்ஸ் இருக்குன்றத நான் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி 2 பக்கெட்ஸ் வச்சுருக்கேன் நான். ஓகேவா? ஸோ அது இந்த இடத்துல லிஸ்ட் ஆகுதா பார்த்தீங்கன்னா எஸ், நான் அட்டாச் பண்ண அந்த மிஷின் ரோல்ஸை நான் அட்டாச் பண்ண மிஷின் வந்து அந்த ரோலோட வேலையை கரெக்டாக எனக்கு பண்ணி கொடுத்து முடிச்சிடுச்சு. ஓகேவா? ஸோ அதாவது இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் எழுதியிருக்க மாதிரி சர்வீஸ்லேருந்து இன்னொரு சர்வீஸை நம்ம வந்து பேச வச்சிட்டோம். அதாவது EC2 அப்படின்ற ஒரு இன்ஸ்டன்ஸை நம்ம கிரியேட் பண்ணி அதை லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டன்ஸ்ல இருந்து S3 நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ 2 சர்வீஸை நான் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து EC2ன்ற மிஷின் வந்து S3யோட பேசிடுச்சு. உள்ளே இருக்கிற பக்கெட் எனக்கு லிஸ்ட் பண்ணி காட்டிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதே கமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, AWS S3 LS அப்படின்ற கமெண்ட் எடுத்துக்கொண்டு வந்து இந்த மிஷினுக்கு நான் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்க. ஸோ என்ன வருதுன்னா unable to locate credentials, you can configure credentials by running AWS configureன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்னென்னா நான் ரோல்ஸ் அட்டாச் பண்ணலை.
அதனால எனக்கு வந்து இந்த இடத்துல எதுவுமே லிஸ்ட் ஆகல. அப்போ அதுக்கு என்ன எனக்கு சொல்யூஷன் குடுத்துருக்காங்கன்னா, AWS நீங்க உங்க மெஷின்ல கான்ஃபிகர் பண்ணுங்க. அப்புறமா நீங்க வந்து இந்த கமாண்ட போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் அப்படின்ற மாரி இங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எப்படி இந்த மெஷினுக்கு ரோல்ஸ் அட்டாச் பண்ணோமோ, இத நம்ம கிரியேட் பண்ணும்போதே அட்டாச் பண்ணிட்டோம். அதே மாரி இந்த மெஷின கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம திரும்பவும் அட்டாச் பண்ணணும்னா பண்ணலாம். எப்படின்னா, ஸோ இப்போ இந்த லைனக்ஸ் அப்படின்ற மிஷினுக்கு ரோல் வந்து அட்டாச் ஆகல. ஓகேவா? ஸோ அது எப்படி நம்ம செக் பண்ணலாம்னா, இதுக்குள்ள போயிட்டு இத ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணிட்டு, இந்த செக்யூரிட்டில போய் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரோல்ஸ் வந்து இங்க எதுவுமே அசைன் ஆகல அப்படின்னு வந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ அது எப்படி நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம்? இந்த மிஷின நம்ம இப்ப கிரியேட் பண்ணிட்டோம். இனிமே அந்த ரோல எப்படி அட்டாச் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ல போயிட்டு, செக்யூரிட்டின்ற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு, இங்க வந்து மாடிஃபை IAM ரோல் அப்படின்னு இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல நம்ம இப்ப கிரியேட் பண்ண EC2 S3 லிஸ்டிங்ன்ற அந்த ரோல குடுத்துட்டு, அப்டேட் IAM ரோல்னு குடுத்துட்டோம்னா, இப்ப என்ன ஆகும்னா, நம்ம இந்த மெஷின வந்து நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரோல வந்து அட்டாச் பண்றோம். ஸோ 2த்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. முதல்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போதே ரோல அட்டாச் பண்ணிட்டோம். இப்ப வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அட்டாச் பண்றோம். ஸோ எப்படி பார்த்தாலும் சர்வீஸ் டு சர்வீஸ்ன்ற அந்த ஒரு சினாரியோக்கு தான் வருது. பட் நமக்கு வந்து அச்சீவ் ஆக வேண்டியது என்னன்னா, சர்வீஸ் டு யூசர், யூசர் டு சர்வீஸ். ஸோ அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப இந்த மிஷினுக்கு நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரோல அட்டாச் பண்ணணும்னா பண்ணலாம். பட் ஆனா இந்த ஆப்ஷன் இப்ப நமக்கு வேண்டாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மிஷினுக்கு வந்து நம்ம அந்த யூசரோட கிரெடென்ஷியல குடுக்குறது மூலியமா என்ன ஆகும்னா, அந்த ஆல்ரெடி நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ரெனிட்டா அப்படின்னு ஒரு யூசர் இருக்காங்க. கரெக்ட்டா? நம்ம யூசருக்குள்ளாடி போய் பார்ப்போம். இங்க ரெனிட்டான்ற ஒரு யூசர் இருக்காங்க. அதுக்குள்ள வந்து நமக்கு என்னென்னலாம் ஆக்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்மிஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க பார்த்தீங்களா, S3 பக்கெட் லிஸ்டிங்கும் இருக்குது. EC2 ஃபுல் ஆக்சஸும் இருக்குது. இந்த ரெனிட்டான்ற யூசருக்கு. அப்போ நமக்கு S3ய வியூ பண்ணி பார்க்கறதுக்கான ஆக்சஸ் வந்து இந்த ரெனிட்டா கிட்ட இருக்கிறதுனால, இந்த யூசர வந்து இந்த இந்த மிஷின்குள்ளாடி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அப்போ நமக்கு வந்து இந்த சினாரியோ அச்சீவ் ஆயிடும். அதாவது EC2 அப்படின்ற ஒரு சர்வீஸ் சர்வீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சர்வீஸ்க்குள்ள நான் வந்து ரெனிட்டான்ற யூசர கொண்டு வரேன். அந்த ரெனிட்டான்ற யூசருக்கு ஆல்ரெடி S3ய லிஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான பெர்மிஷன் இருக்கு. ஸோ அப்போ சர்வீஸ் டு யூசர், யூசர் டு சர்வீஸ்ன்ற அந்த சினாரியோ நமக்கு வந்து அச்சீவ் ஆகும். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்றதுன்றத இப்ப பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த AWS கான்ஃபிகர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இத நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் குடுக்குறேன். இப்போ இத என்டர் குடுத்தோனே என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், ஆக்சஸ் கீ ஐடி வேணும் அப்படின்னு கேக்குது. AWSஓட ஆக்சஸ் கீ ஐடி கேக்குது. ஸோ நமக்கு வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இந்த ரெனிட்டான்ற யூசர கிரியேட் பண்ணும்போது GUI வழியா நம்ம லாகின் பண்றது எப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா CLIன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீன்ற ஒரு விஷயம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த விஷயத்த தான் நம்ம இப்போ இந்த இடத்துல குடுக்க போறோம். இந்த ஆக்சஸ் கீ அப்படின்னு கேக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆக்சஸ் கீன்றது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த ஆக்சஸ் கீ. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தத தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அத நான் காப்பி பண்ணிட்டு என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல குடுத்துக்கிறேன். இன்கேஸ் இந்த ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து இன்னொரு ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ சும்மா நான் எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றது மட்டும் ஜஸ்ட் காட்டுறேன். ஆனா நான் இப்ப கிரியேட் பண்ணல. ஸோ நான் இந்த கிரியேட் ஆக்சஸ் கீன்றத குடுத்துட்டு, இங்க பார்த்தீங்களா, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்க்காக தான் இந்த ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ வந்து கிரியேட் ஆகும். ஸோ அத நம்ம அந்த ஆப்ஷன குடுத்துட்டு, இங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட்ன்றத குடுத்துட்டு, நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கேக்குது. அதுவும் நம்ம இப்போ அவசியம் கிடையாது. ஏன்னா ஆப்ஷனல்ன்றதுனால கிரியேட் ஆக்சஸ் கீன்றத குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஐ மீன் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்க ஷோ குடுத்தோம்னா, அது இங்க காட்டும். ஸோ இத நம்ம சேவ் பண்ணி வைக்கணும்னா, டவுன்லோட் CSV ஃபைலா சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா சேவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்ப நான் வந்து இன்னொரு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் அத வந்து டெலீட் பண்றேன். ஏன்னா அது எனக்கு தேவையில்ல. ஓகே. ஸோ இன்னொரு ஆக்சஸ் கீய வந்து நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணது வந்து என்கிட்ட இருக்குது. ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ வந்து கீ 1 இருக்கு பார்த்தீங்களா? அது என்கிட்ட இருக்குது. ஸோ நான் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஆக்சஸ் கீ ஐடி குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நான் சீக்ரெட் கீ ஐடிய வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சஸ் கீய குடுத்துட்டேன்னா, என்டர் குடுத்தேன்னா, சீக்ரெட் கீ ஐடி கேக்கும். அதையும் நான் வந்து குடுத்துட்டு என்டர் குடுத்தேன்னா, நெக்ஸ்ட் என்ன கேக்குதுன்னா, டிஃபால்ட் ரீஜியன் நேம் கேக்குது.
ஸோ இங்க ரினிட்டான்ற யூசருக்கு நான் என்ன டிஃபால்ட் ரீஜன் நேம் கொடுக்க போறேன்னா S3 1 மினிட் IAMக்கு வந்து குளோபல் தான். ஸோ அதனால அதை விட்டுருங்க. இங்க வந்து EC2க்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டும். நான் வந்து ஓஹியா ரீஜன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்க நேமை நம்ம கொடுக்கக்கூடாது, ரீஜனுக்கு நேம். இங்க ரைட் சைட்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, US-East-2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேமை தான் நம்ம இந்த இடத்துல ரீஜனுக்கு கொடுக்கணும். ஓகேவா? இந்த டிஃபால்ட் ரீஜன் நேம் அப்படின்ற இடத்துல அதை தான் கொடுக்கணும். ஸோ US-East-2. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரீஜன். ஸோ நான் அதை கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இங்க டிஃபால்ட் அவுட்புட் ஃபார்மேட் கேட்குறாங்க. நான் என்ன ஃபார்மேட் கொடுக்குறேன்னா JSON ஃபார்மேட் கொடுக்குறேன். என்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு யூசரா லாகின் பண்ணிட்டோம். ரினிட்டா அப்படின்ற யூசரை நம்ம ஆல்ரெடி AWSல கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? அந்த யூசரை நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளாடி கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இப்போ அந்த யூசருக்கு வந்து நமக்கு இந்த பெர்மிஷனை S3 வந்து லிஸ்ட் பண்றதுக்கான பெர்மிஷனை ஆல்ரெடி செட் பண்ணி தான் வச்சுட்டோம். நம்ம இந்த கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் ஒரு பாலிசி கிரியேட் பண்ணேன். அது என்ன பாலிசினா S3 லிஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான பாலிசியை வந்து நம்ம கஸ்டமைஸ்டா கிரியேட் பண்ணோம். அதை கிரியேட் பண்ணி இந்த யூசரோட அட்டாச் பண்ணோம். ஸோ அந்த யூசருக்கு வந்து என்ன ஒரு பெர்மிஷன் இருக்குன்னா S3 வந்து பக்கெட்டை லிஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான பெர்மிஷன் வந்து இப்போ இருக்கு. கரெக்டா? ஸோ அதனால இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் இந்த AWS S3ls அப்படின்ற கமெண்ட்டை இந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்க. அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த யூசர் ரினிட்டான்ற யூசருக்கு வந்து S3 ஆக்சஸ் இருக்கிறதுனால அந்த பக்கெட்டை வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான பெர்மிஷன் இருக்கிறதுனால எனக்கு வந்து லிஸ்ட் பண்ணி காட்டிடுச்சு. அப்போ நமக்கு வந்து இன்னைக்கு கிளாஸோட சினாரியோ, இந்த 3 சினாரியோவையும் நம்ம முடிச்சாச்சு. யூசர் டு சர்வீஸும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. சர்வீஸ் டு சர்வீஸை தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதாவது நம்ம ரோல்ஸை அட்டாச் பண்ணிட்டு நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்தோம். கரெக்டா? ரோல்ஸை அட்டாச் பண்ணாமல் லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா ஒரு யூசரை அந்த அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ளாடி கொண்டு வந்துட்டு அந்த யூசருக்கு இருக்கக்கூடிய பெர்மிஷனை வச்சு நம்ம S3 பக்கெட்டை லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சினாரியோவையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு MFA மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை வந்து இப்போ நம்ம என்னபிள் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம நார்மலாக நம்ம IT கம்பெனியில் ஒரு ஒர்க் பண்ணுறோம், நம்ம லேப்டாப்பை வந்து லாகின் பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனி லேப்டாப்பை. ஸோ அப்போ வந்து நமக்கு கண்டிப்பாக நம்ம 2-3 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் வந்து கேட்கும். நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருப்போம், அதையும் தாண்டி நமக்கு ஒரு ஆத்தென்டிகேஷனும் கேட்கும். கரெக்டா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை தான் இன்னைக்கு நம்ம எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நமக்கு கிளாஸ் இந்த சினாரியோ வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் அதனால இதை வந்து டெர்மினேட் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். அதே க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் இந்த 2 மிஷினையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்மளோட டாஸ்க் வந்து மிஷினுக்குள்ள டாஸ்க் வந்து முடிஞ்சிடுச்சு. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்மளோட சினாரியோ என்னன்னா MFAவை எனபிள் பண்ணுறது எப்படி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த யூசர்ஸ்ன்ற இருக்கிற இடத்துல நம்ம வந்து உள்ளே போயிட்டு இந்த ரினிட்டாவை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல காட்டுது கன்சோல் ஆக்சஸில் எனபிள் வித்தவுட் MFAன்ற ஆப்ஷனில் தான் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? MFAன்ற ஒரு விஷயத்த வந்து இல்லாமல் தான் நம்ம கன்சோல் ஆக்சஸ் வந்து இந்த யூசருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே கீழே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே கீழே வந்தீங்கன்னா இங்கேயும் காட்டுவாங்க மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இப்போதைக்கு இங்கே எதுவுமே நம்ம செட் பண்ணல. ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணாலும் நம்மளால செட் பண்ண முடியும். எனபிள் MFAன்னு கொடுத்தாலும் இங்கே வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்து செக்யூரிட்டி கிரெடென்ஷியலுக்கு கீழே மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனில் அசைன் MFA டிவைஸ்னு கொடுத்தாலும் வந்துடும். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்கணும்னா என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து MFA அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம ஆத்தென்டிகேஷன் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுனா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல்னா கம்ப்யூட்டரில் அப்படின்னு. என்ன ஆப்னா கூகுள் ஆத்தென்டிகேட்டர் இல்லைனா டியோ மொபைல் இல்லைனா ஆத்தி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஆத்தி ஆப் அப்படின்றது தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அதோட லோகோ. ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட பிளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த லோகோவில் தான் வரும். ஓகேவா? இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். மொபைல்ல வந்து உங்களோட பிளே ஸ்டோர்ல இந்த ஆத்தி ஆப்ன்றது வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஸ்கேன் கியூஆர் கோட் அப்படின்னு இருக்கும். அத வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த கியூஆர் கோட வந்து நீங்க உங்க ஃபோன்ல ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த விஷயம் வந்து அதுல ஃபோன்ல வந்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து இந்த எம்எஃப்ஏ கோட் வந்து ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அந்த எம்எஃப்ஏ கோட் வந்துட்டு ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நீங்க இந்த 2 கோட்லயுமே வந்து 2 தடவ வந்தோனே இதுல என்டர் பண்ணிட்டு, ஆட் எம்எஃப்ஏ அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க அது கிரியேட் ஆயிடும். ஸோ ஓகே. ஆட் எம்எஃப்ஏ அப்படின்னு குடுத்துட்டேன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு எம்எஃப்ஏ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்க பார்த்தீங்களா? டிவைஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ரினிடான்ற ஒரு யூசர வந்து நான் லாகின் பண்ண போறேன். எங்கன்னா நியூ இன்காக்னிட்டோ விண்டோவ நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, இதுல நான் என்ன குடுக்க போறேன்னா, 1 மினிட். ஸோ இங்க கன்சோல் யூஆர்எல் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு, என்னோட நியூ இன்காக்னிட்டோ விண்டோல போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னோட யூசர் நேம நான் குடுக்குறேன். பாஸ்வேர்டையும் குடுத்துக்கிறேன். அடுத்தது சைன் இன் அப்படின்னு குடுத்தோனே, இங்க எம்எஃப்ஐ கோட் வந்து கேக்குது. ஸோ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு இங்க கோடு டிஸ்ப்ளே ஆகுறத நான் எழுதுறேன். எழுதிட்டு கன்டின்யூ சப்மிட் குடுத்துட்டேன்னா, அவ்வளோதான். இப்போ நமக்கு லாகின் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் நம்ம மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை யூஸ் பண்ணி லாகின் பண்றது. ஸோ இது வந்து ஒரு 2 லேயர் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பாஸ்வேர்டும் செட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் அதுக்கும் மேல இன்னொரு லேயர் ஆஃப் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம பார்க்கணும்னு நினைச்ச எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. நம்ம வந்து சினாரியோஸையும் லைக் கிரியேட்டிங் காம்பனன்ட்ஸ் விச் இஸ் குரூப், யூசர்ஸ், பாலிசிஸ், ரோல்ஸ் அண்ட் எவ்ரிதிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணவும் செஞ்சாச்சு. அண்ட் அதை அட்டாச்சும் பண்ணோம். அண்ட் வந்து 4 டைப் ஆஃப் சினாரியோஸ்ல வந்து யூசர் டு சர்வீஸ், சர்வீஸ் டு சர்வீஸ் அண்ட் சர்வீஸ் டு யூசர் டு சர்வீஸ் அண்ட் கிரியேட்டிங் எம்எஃப்ஐ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நமக்கு ஐஏஎம் கிளாஸ் வந்து இதோட நான் கம்ப்ளீட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ.